வந்தோம் அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிகமான மக்கள் இந்த இரவு தொழுகையில என்ன பண்றாங்க, ரொம்பவும் கவனக்குறைவாக, அறியாதவர்களாக, தெரியாதவர்களா இருக்கிறாங்க. நீங்க இரவு தொழுகை தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க வாழ்ற வாழ்க்கை இருக்கே இல்லையா, இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண்பீங்க, ஒரு சிறப்பை காண்பீங்க, ஒரு புத்துணர்ச்சியை நீங்க காண்பீங்க, ஒரு தைரியத்தை நீங்க காண்பீங்க. ஆனா இதை பற்றி என்ன பண்றாங்க, இந்த இரவு தொழுகை பற்றி எத்தனை ரகாயை தொழுகணும், அது எப்படி தொழுகணும், ஆமா அது எந்த நேரத்துல தொழுகணும்னு நினைக்கிறான் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா தொழுகிறோமா, அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா, அந்த இரவு தொழுகை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமான இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம், அதை நம்ம செய்யறோமான்னு பார்த்தா கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு 65 வருஷம் வாழ்றான்னு வச்சுங்களேன், இந்த 65 வருஷத்துல 10 வருஷம் இல்ல 12 வருஷத்துல அவனுக்கு என்ன ஆயிருது, விவரம் புரிஞ்சிருது, புத்தி தெளிவு வந்துருது. மீதி அவன் எத்தனை வாழ்க்கை வாழ்றான், ஒரு 55 வருஷம் வாழ்றான். இந்த 55 வருஷ வாழ்க்கையில பகல் முழுவதும் என்ன பண்றான், தன்னுடைய வாழ்க்கையின் தேவைக்காக உழைக்கிறான், ஓடுறான், சம்பாதிக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா சம்பாதித்து விட்டு இந்த இரவு வாழ்க்கை இருக்கா இல்லையா, இந்த இரவு வாழ்க்கைய அவன் எப்படி கழித்தான் அப்படின்னு பொறுத்துதான் இவன் 55 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா, மதிப்பு மிக்க வாழ்க்கையா, மதிப்பு இல்லாத வாழ்க்கை என்பதை நம்ம என்ன உறுதி செய்ய முடியும். 55 வாழ்க்கை அப்படியே தராசு நிறுத்தலாம், நிறுத்தி இது சரியான வாழ்க்கையா வாழ்ந்திருக்கான அப்படின்னா எது முடிவு பண்ண அப்படின்னா இரவு நேர வாழ்க்கை இருக்கு பாருங்க, இரவு நேர வாழ்க்கையில் அவன் எப்படி நடந்து கொண்டான் அப்படின்றத பொறுத்துதான் அவனுடைய வாழ்க்கையை கரெக்டா அமையும். இந்த இரவு நேர வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு கற்பனைகளோட, பல்வேறு சிந்தனைகளோட எல்லாமே நம்ம தூக்கத்தை இழக்கிறாங்க. சில பேருக்கு என்ன வியாபாரத்துல கஷ்டம், வியாபார பிரச்சனை, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த கவலையோட தூங்குவாங்க, கவலையோட நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, தூக்கமே வராது அவங்களுக்கு. அந்த சிந்தனையோட தூங்கி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது, அப்படியே உழண்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி உழண்டுகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பகல் நேரம் வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த பகல் நேரத்துக்கு வந்தா அப்படின்னா ஒரு வியாபாரியாக ஒரு வியாபாரத்தை பார்க்கவே மாட்டான், அவனுக்கு செட்டே ஆகாது. ஏன், நைட்டு முழுக்க தூங்காம பல்வேறு சிந்தனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கான். ஒரு வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க அவன் தன்னுடைய வேலையை பற்றி சிந்திச்சு 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 நைட்டு முழுக்க அப்படி இருந்தான்னு வச்சுங்களேன், பகல் வாழ்க்கைக்கு வந்துட்டான் அப்படின்னா பகல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுக்கு அந்த சிந்தனையில இருப்பான், அவனுக்கு ஒழுங்காவே இயங்கவே முடியாது அவனால. அப்ப இரவு வாழ்க்கை அவன் தடுமாற்றமும் பல சிந்தனை இருந்தா அவன் என்ன பண்ண முடியாது, சரியாகவே அவனால என்ன முடியாது, செயல்படவே முடியாது. இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறள்ல சொல்றான், நாம் தூக்கத்தை எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஓய்வாக அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த ரமலான் மாசத்துல பொறுத்த வரைக்குமே இரவு வாழ்க்கை மிக முக்கியமானது. ரமலான் மாசத்துல மட்டும் கிடையாது, ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய 11 மாசமும் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா இரவு வாழ்க்கையில நம்ம மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அதைத்தான் நம்ம மிக முக்கியமாக கருத வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இரவு நேரம் தாங்க. மனிதன் வாழ்க்கை வாழ்றானா இல்லையா, அந்த வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நேரம் இரவு நேரம் தான். அதிலும் அந்த இரவு நேரத்துல குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இரவின் கடைசி நேரத்தை தான் நம்ம சொல்லலாம். இரவின் கடைசி நேரத்துல தான் மிக சிறந்த ஒரு விஷயம். அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா எல்லா பேருமே ஆடி அடங்கி ஒடுங்கி போவான். மனுஷன் ஆடி அடங்கி ஒடுங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த நேரத்துல தான் மனுஷன் ஆடி அடங்கி ஒடுங்கி போவான். எவ்வளவு பெரிய கஷ்டத்துல சிக்கி இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அப்படியே மெதுவா இருப்பான். அப்படியே எவ்வளவு பெரிய கஷ்டத்துல பிரச்சனைகள்ல உள்வாங்கிட்டு இருந்தாலும் அந்த கடைசி நேரம், இரவின் கடைசி நேர பகுதியா வரதா இல்லையா, அது அப்படியே அமைதியாயிருவான். மிகப்பெரிய சிக்கல் இருந்தாலும் சரி, சில பேருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும், தாயை இழந்திருப்பாங்க, தந்தையை இழந்திருப்பாங்க, கணவனை இழந்திருப்பாங்க, பிள்ளையை இழந்திருப்பாங்க, அவங்க கண்ணீரும் கம்பளமாக உணர்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க கூட இரவின் கடைசி பகுதியில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சாப்பிட்டா மாறிடுவாங்க, அப்படியே அமைதியா தூங்கிடுவாங்க. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, நான் இவங்க அழுதனா அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுவான், அப்படியே அமைதியாயிருவான். எப்ப, இரவின் கடைசி பகுதி.
இந்த இரவின் கடைசி பகுதியை பொறுத்த வரைக்குமே நாம இதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம சரியான முறையில் பயன்படுத்தவே இல்லை. அந்த நேரத்துல தான் நம்ம என்ன பண்றோம், நல்லா தூங்குறோம், நல்லா என்ன பண்றோம், உற்சாகமான ஒரு தூக்கத்துல நம்ம வந்து அப்படி மிகச்சு போய் கிடக்குறோம். இந்த இரவு நேரத்தை பொறுத்த வரைக்குமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து முஸ்லிம்களுக்கும் இரவு நேரம் முக்கியமானது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மறுமையை நம்பாதவர்கள் வேணா இந்த இரவு நேரத்தை வந்து கேட்டு பாருங்களேன். இரவு நேரம் இருக்கிறப்பா இது எதுக்குன்னு கேளுங்களேன். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இரவு நேரம் வந்து தூங்குவதற்காகத்தான் இரவு நேரம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம். ஆனா இஸ்லாத்தை நம்பக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இரவு நேரம் என்பது அவன வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இரவு நேரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த இரவு நேர வாழ்க்கை. பகல் நேர வாழ்க்கையை நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நண்பர்களோட, சொந்த பந்தங்களோட, அக்கம் பக்கத்தோட, சமூக வாழ்க்கையோட அப்படி கலந்துடும். அப்படியே இரவு நேரம் வந்த உடனே எல்லாருமே அப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. ஏன் நான் இந்த விஷயத்த சொல்றேன், இது வந்து நான் சொல்ற விஷயமே கொஞ்சம் கடுமையா இருக்கும். இந்த பேசுற பேச்சு கொஞ்சம் இலக்கணமாகவும், இந்த சொல்லு கடுமையா இருக்கும். இதை நீங்க அப்படி ஆழ்ந்த சிந்திச்சு பாருங்களேன். நான் வந்து இரவு நேரத்தை எவ்வளவு சிறப்பானதெல்லாம் ஒரு சொல்லி காட்டுறேன். இரவு நேரத்தை எல்லாருமே பகல் நேரம் சொல்லுவாங்க, பகல் நேரத்தை சிறப்பாக்கி தருவாங்க. ஏன் இரவு நேரத்துல வணக்கம் செலுத்தணும், இரவு நேரம் முக்கியமானது என்பதை அடுத்து வர்றேன். உங்களுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு வரேன். ஏன்னா இரவு நேரத்தை பத்தி அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றான் என்பதை உங்களுக்கு விளங்கும். ஆனா இது வந்து உங்களுக்கு இந்த பேச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமா தெரிஞ்சாலும் இதை கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் வந்து சிறப்பானவங்க யாருக்கும் தெரியாது. நீங்க போக போக புரியுவீங்க. அப்ப பகல்ல என்ன பண்றான், உறவினர்களோட, நண்பர்களோட, அக்கம் பக்கத்துல அப்படி சமூக வாழ்க்கை கலந்து வந்துடுறான். இரவு ஆன உடனே என்ன ஆயிடுறான், அவன் வீடு திரும்பும் பொழுது அவனும் அவனுடைய உள்ளம் மட்டும்தான் இருக்கு. வீடு திரும்பும் போது எப்படி இருக்கான், அவனும் அவனுடைய உள்ளம் தான் இருக்கு. பகல்ல ஏதோடு கலந்து இருக்கிறான், இரவுல அவனும் அவனுடைய உள்ளம் தான். இந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேணா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய உள்ளமும் அவனுடைய உடலும் அல்லாவின் பக்கம் சார்ந்து அல்லாவின் பக்கம் இறைஞ்சி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் சந்தர்ப்பம். நீங்க அந்த இரவு நேரத்துல என்ன பண்ணுவீங்க, அல்லாவிடத்துல அழுது, அல்லாவிடத்துல மன்றாடி, அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுடைய உள்ளத்தை அல்லாவின் பக்கம் சாயும் பொழுது நீங்க எப்படி ஆயிருங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு முஸ்லிமா மாறிடுறீங்க, சிறந்த ஒரு மனிதராக மாறிடுறீங்க. ஆனா நாம இந்த இரவு வாழ்க்கைய, அதுவும் இறுதியான இரவுல நாம தொழுகிறோமா, இஸ்திஃபார் செய்யறோமா, பாவ மன்னிப்பு கேட்கிறோமா, அல்லாவின் பக்கம் நம்ம மீறுகிறோமா, நம்ம உள்ளத்தை அல்லாவின் பக்கம் கொண்டு செல்கிறோமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. முக்காவாசி ஆண்களும் சரி, முக்காவாசி பெண்களும் சரி, இரவு நேர வாழ்க்கை என்பது சோசியல் மீடியாவின் உச்சகட்டம். அவங்கள வந்து என்ன இருக்கு, அந்த ஆபாசத்தின் பக்கமாக அதுல ஓட்டிக்கிட்டே இருக்கு, அதன் பக்கமே மூழ்கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மூழ்கி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஃபஜ்ர் தொழுகையே என்ன ஆகுது, அப்படி போயிருது. காரணம் என்ன, அதுலயே அப்படி மூழ்கி போயிடறாங்க. இரவு வணக்கத்தை பற்றி யாராவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சூரா முஸம்மில் இருக்கா இல்லையா, அதை எடுத்து படிச்சு பாருங்க. திருக்குறான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அரபியில படிச்சிருப்பீங்க. எத்தனை பேருக்கு தமிழ்ல படிச்சிருக்கீங்க சொல்லுங்கப்பா? தமிழ்ல படிச்சவங்க, தமிழ்ல படிச்சவங்க மட்டும் 2 3 தமிழ்ல படிச்சவங்க. 73வது அத்தியாயம் முஸம்மில் சூரா எடுத்து பாருங்களேன். அதுல வந்து இரவு தொழுகை முக்கியத்துவத்தை பத்தி எல்லாம் பேசலாம். நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும். அற்புதமா பேசுறாங்க. இது வந்து மத்தவங்க பயனளிக்காது. யார் இரவு தொழுகை தொழுக வேண்டும், அந்த இறுதி இரவுல வந்து அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு கேட்க வேணும், என்னுடைய பாவத்தை அல்லாஹ்ட்ட மன்றாடணும், என்னுடைய தேவையை அல்லாஹ்ட்ட சொல்லணும், என்னுடைய பிரச்சனை அல்லாஹ்ட்ட சொல்லி அவன்கிட்ட அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு வாங்கணும், அவன்கிட்ட அருளை தேடணும், மறுமையில வெற்றி பெறணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த சூரா முஸம்மில படிங்க. அது அல்லாஹ் சொல்றா, ஃபர்ஸ்ட் 73 ஃபர்ஸ்ட் ஆயத்துல சொல்றா, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே அப்படின்னு நல்லா சொல்லலாம். போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, தூங்கி கொண்டிருப்பவரே சொல்லல. இங்க பாருங்க, தூங்கி கொண்டிருப்பவங்க சொல்லல, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே. போர்வை எத்தனை போத்துவான், நல்லா தூங்கும் பொழுது இன்ட்ரெஸ்டா தூக்கம் வருமா இல்லையா, தூங்கும் பொழுது
ஒரு கால் வெளியே நீண்டு வச்சுக்கலாம், ஒரு கை வெளியே நின்றுச்சுன்னா அப்படி இழுத்து போட்டு தூங்குவோம். ஏன்? ஒரு கடனை பெருக்கணுமா இல்லையா? அப்பதான் நல்ல தூக்கம் அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அப்படித்தானே? அப்ப அந்த போர்வை போத்தி கொண்டிருப்பவர்னா அதான் தூங்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் போர்வை போத்தி கொண்டிருப்பவரே, அவன் தூக்கத்தின் ஆரம்பத்தை சொல்லி அல்லாஹ் சொல்றான், இரவில் எழுந்து தொழுவீராக, குறைவான நேரத்தை தவிர வணங்குவீராக. இரவில் தொழுவுங்க. எப்படி தொழுவுங்க? குறைவான நேரத்தில் என்ன பண்ணுங்க, நீங்க தூங்குங்க, அதிகமான நேரம் வணங்குங்க அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அதிகமான நேரத்துல நீங்க வணங்குங்க. ஏன் வணங்குங்க? அப்பதான் அல்லாஹ்ட்ட என்ன பண்ண முடியும்? நீங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படி நிசப்தமா இருக்கும், அமைதியா இருக்கும், இரவுக்குள்ள அமைதியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. எந்திரிச்சு ஒளி செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட தொழுது உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பாவங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது உங்களை உள்ள என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு ஏற்படும், அல்லாஹ்வின் பக்கம் ஒரு பயம் ஏற்படும். இந்த உலக வாழ்க்கை அர்த்தமானது, எப்ப வேணா எப்ப வேணா நம்ம மௌத்தா போறோம், இதுக்கு நம்ம கஷ்டம் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, இதுக்காக மண்டையை போட்டு உடச்சிக்க தேவையில்லை, இதுக்காக ஏமாத்த தேவையில்லை, இதுக்காக பிரின்சில தேவையில்லை, இதுக்காக வட்டி வாங்க தேவையில்லை, இதுக்காக அடுத்த ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்ப ஏற்படும்? நீ இரவு நேரங்கள்ல எழுந்து பாருங்க, தொழுது பாருங்க, அல்லாஹ்ட்ட உங்க உள்ளத்தை அப்படியே எடுத்து வைங்க. அப்படியாப்பட்ட ஒரு மாசம் தான் இப்படி ஒரு மாசம். இந்த மாசத்துல நீங்க அதிகமாக இது பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க அல்லாஹ்ட்ட நெருக்கமாகிட்டு இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த இரவு நேரத்தை எப்படி ஆக்குங்க அப்படின்னா பாதி அளவு ஆக்குங்க. இரவு எப்படி ஆக்க? பாதி அளவு ஆக்குங்க. இல்லைன்னா அதை விட குறைத்துக் கொள்வீராக. இரவுல பாதி ஆக்கிங்க, இல்ல அதோட குறைச்சுக்குங்க, இல்ல அதோட கூட்டிக்குங்க. இரவுல திருக்குர்ஆனை திருத்தமாக ஓதுவீராக அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. நல்ல அழகான முறை திருக்குர்ஆன் ஓதுங்க. எப்ப ஓதுங்க? நீங்க அந்த வைகிற நேரத்துல முன்னாடி இரவின் கடைசி பகுதியில நீங்க என்ன பண்ணுங்க, நின்று வணங்குங்க அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றான், முகம்மதே உமக்கு பகல்ல என்ன இருக்குது? பகலில் உமக்கு நீண்ட ஒரு பணி இருக்குது, பகல்ல உனக்கு நீண்ட வேலை இருக்குது, அதனால என்ன பண்ணு, இரவு நின்று வணங்கு அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. பொதுவாகவே யாராவது காலையில அதிகமா வேலை இருக்குப்பா, சீக்கிரமா போய் தூங்கு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதான் பழக்கம். காலை எக்ஸாம் போனோம், காலை வேலைக்கு போனோம், காலை இன்டர்வியூக்கு போனோம், ஒரு தொலைதூர பயணத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்காத, தூங்கில் போய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் அப்படியே மாத்தி சொல்றான். என்ன சொல்றான்? காலையில உனக்கு அதிகமா பணி இருக்கு முகமதே, நீ அல்லாஹ்வை வணங்கு. எப்படி வணங்கு? இரவின் பாதியளவு வணங்கு, பாதியளவு தூங்கு அப்படிங்கிறான். இப்படி நம்ம எப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி நீ வணங்கினீங்க அப்படின்னா இது எப்படி வணங்கணும்னா அல்லாஹ்வோட சிந்தனையோட இருக்கும்போது நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும். காலையில நமக்கு எந்த டயர்டுமே இருக்காது. ஆனா நம்ம செயல்படுத்தாம இருக்கும். நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா ரொம்ப நேரம் நம்ம கண்ணு முடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு டயர்ட் ஆயிடுவோம், நமக்கு தூக்கம் வந்துடும், காலையில வேலை செய்ய முடியாது இப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம மனசுல வச்சதுனால நம்ம என்ன பண்ண முடியல, இயங்காம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இரவு நேரங்கள்ல நம்ம அதிக கவனம் செலுத்தணும். அதுவும் இந்த ரமலான் மாசத்துல, இந்த ரமலான் மாசத்துல நீங்க அதிகமாக இரவு நேரங்களை நீங்க எந்திரிச்சு வணங்குங்க. அது 30 நாள் ட்ரைனிங்கா வந்துருச்சு அப்படின்னா அது மற்ற 11 மாசத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நம்ம அமைக்கும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப இலகுவா அமையும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்ட்ட நேரடியா பேசுவதற்கு, அல்லாஹ்ட்ட நேரடியா சொல்வதற்கு, கேட்டு பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் இரவு நேரம். மனிதனுடைய பகல் வாழ்க்கையை விட இரவு வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அப்படிதான் ரசூலுல்லாஹ் அமைச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் அப்படிதான் நமக்கு காட்டி தருது. அப்ப அப்படியேப்பட்ட இரவு தொழுகையை நம்ம என்ன பண்ணணும், நல் அமல்களா நம்ம மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு ஆக்கி இந்த உரையை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.